வணக்கம். நான் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு உத்தியோக பரிகாரங்கள். நிறைய பேருக்கு ரெண்டு ப்ராப்ளம் இருக்கும். என்ன மாதிரி கேரியர் சூஸ் பண்ணும் அப்படின்ற கிளாரிட்டி இருக்காது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்தான். அவன் என்ன சொன்னான், அங்கிள் நான் பிஇ படித்து முடிக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன மாதிரி கேரியர் வரும்னு எனக்கு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, ரொம்ப கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே நான் என்ன சொன்னேன், ஓகே அப்படியா, உனக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கா, வெரி குட் அப்படின்னா சனிலேருந்து 10 குடையவனுக்கு விளக்கேற்று அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணான், சனிலேருந்து 10 குடையவன் விளக்கேற்ற ஆரம்பித்தான். ஸ்லோவாக அவனுக்கு மென்டலாக கிளாரிட்டி வந்தது. அவன் என்ன மாதிரி கேரியர் எடுக்கணுன்ற கிளாரிட்டி வந்தது அவனுக்கு பேசிக்காக அவனுக்கு தான் ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும், டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்தது. அதனால் அவன் அந்த மாதிரி தொழிலில் போய் அவன் சேர்ந்துக்கிட்டான். ஸோ நிறைய பேருக்கு கேரியர் எப்படி இருக்கும் அப்படின்றதே தெரியாது. நீங்கள் பரிகாரம் லக்னத்திலேருந்து செஞ்சீங்கன்னா எல்லா வாட்டியும் வேலை செய்யாது. ரெண்டாவது, நிறைய பேர் அந்த டிவிஷனல் சார்ட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் தசாம்சத்தில் சனி எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுலேருந்து 10 குடையவனுக்கு பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களால் நிறைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நிறைய பேருக்கு ஒழுங்காக வேலை கிடைக்காது, இல்லை கிடைக்கிற வேலை பிடிக்காது, இல்லை பண்ணுற வேலையில் ஒழுங்காக அவங்களுக்கு சம்பளம் வராது. அந்த மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு கேரியரில் நிறையா டிரான்சிஷன் இருக்கும். எதுவுமே அவங்களுக்கு மென்டல் கிளாரிட்டியாக இருக்காது. அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் ஆக்சுவலாக காரகாசி யூஸ் பண்ணணும். ஆனால் காரகாஸ் டிவிஷனல் சார்ட்டில் யூஸ் பண்ணணும். இது நிறைய அஸ்ட்ராலஜர்ஸுக்கு தெரியவே தெரியாது. இது பிருகு நந்தி நாடி முறை. அதனால தான் இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து பூஜை ஹோமம் பரிகாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு டாக்டர் இருந்தார். அவருக்கு நிறைய ஒர்க்கில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்து கரெக்டாக தசாம்சத்தை பார்த்து அதுலேருந்து நாங்கள் சத்ரு சம்மார பூஜை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னோம். அவர் பண்ணிகிட்டே இருந்தார். ஸ்லோவாக அவருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவருடைய சத்ரு உபாதையெல்லாம் கம்ப்ளீட்டாக அவருக்கு போய் அவருக்கு பயங்கர ரிலீஃப் வந்தது. ஸோ இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் இது நடக்குமா அது நடக்குமான்னு பேசிக்கிட்டே இருக்கிறதுன்றது வேஸ்ட். தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜி ரஜசிக் அஸ்ட்ராலஜி, தமசிக் அஸ்ட்ராலஜி, சாத்விக் அஸ்ட்ராலஜின்னு. சாத்விக் அஸ்ட்ராலஜின்றது ஒருத்தருடைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்கிறது. அந்த சொல்யூஷனை ரிச்சுவலிஸ்டிக்காக எடுத்துகிட்டு வரது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நிறைய பேர் லைஃபே இட்ஸ் ஒன்லி அபவுட் தாட், இட்ஸ் அபவுட் ஸ்பீச் அப்படின்றாங்க. கிடையாது. லைஃப் இஸ் அபவுட் கர்மா. கர்மான்றது இன்டென்ஷன் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அந்த இன்டென்ஷன் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் கர்மா. ஹாய் எவ்ரிவன், என்னோட பேர் ஷியாம். நான் ஸ்ரீ கேபி கோபாலகிருஷ்ணன் அவர்கள்ட்ட தான் நான் கைடன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ சார் எனக்கு ரொம்ப நாளாகவே என்னோட கல்யாணத்துலேருந்து ஆரம்பித்து குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா ஆஃப் லைஃப், என்னோட கேரியர், பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப்னு ஒவ்வொரு ஏரியாலையுமே எனக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் கொடுக்குற கைடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஷார்ட்டாக அப்படியே நீங்கள் ஒரு மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனை எப்படி நீங்கள் கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என் பேர் நடராஜன். நான் இங்கே சாருக்கு கோபாலகிருஷ்ணன் சார்கிட்ட தான் கைடன்ஸ் எடுத்துருக்கேன். நான் போன வருஷம்லாம் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். இங்கே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவரோட கைடன்ஸால் தான் இப்போவும் இருக்குது. என்னோடய ஃபேமிலியும் நல்ல ஹாப்பியாக இருக்கேன். இப்போ இருக்கிறதுக்கு கோபாலகிருஷ்ணன் சாரோட கைட்லைன்ஸ் தான். தேங்க்யூ. நமஸ்காரம் சார். என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் கேபி கோபாலகிருஷ்ணன் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன். அவர் கொடுத்த கைட்லைன்ஸால் நல்ல நிலமையில் இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போ நானும் என் ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிம்மதியான லைஃப் நல்லா இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் கேபி கோபாலகிருஷ்ணன் சாரோட கைடன்ஸ். அவரோட கைடன்ஸை எடுத்துக்கோங்க, லைஃப்பில் கண்டிப்பாக க்ரோ ஆகலாம். தேங்க்யூ ஸோ மச்.
அதுதான் பாடி பில்டிங்கில் வந்து கோர் அப்படின்வாங்க. அந்த கோர்லேருந்து வெளிப்படுறது தான் கர்மா. அந்த கர்மாவை வந்து நீங்கள் பேசியோ இன்டலெக்சுவலாக அனலைஸ் பண்ணியோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் சாதிக்க முடியாது. அதுவும் டைம் பேஸ்டாக அது வந்து இருக்கும். அந்த எப் அண்ட் ஃப்ளோ ஆஃப் டைமில் நம்ம கேரியர் வந்து மேலே போகும் கீழே போகும். என்னுடைய ஃப்ரெண்டை வந்து நான் ஒரு 15 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்தேன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் 12ஆம் வீட்டில் வந்து சனி ராகு இருந்தது. நான் அப்போவே அவங்ககிட்ட வந்து வார்ன் பண்ணேன், டேய் உனக்கு வந்து கேரியரில் வந்து ப்ராப்ளம் வருண்டா பார்த்துக்கோ, ரெண்டாவது உனக்கு வந்து காலில் அடிப்படும், அதே மாதிரி உன்னால் நிம்மதியாக வந்து தூங்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அவன் ஆக்சுவலாக வந்து 20 இயர்ஸ் கழித்து வந்து சொன்னான், கோபால் நீங்கள் வந்து சொன்னது வந்து கரெக்டு, எனக்கு கேரியர் எப்பயுமே டேக் ஆஃப் ஆகலை, கண்டினியூஸாக எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருந்தது அப்படின்றது வந்து சொன்னான். அது வந்து ஒரு சேடான விஷயமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் வந்தார், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு புதன் கேத்து இருந்தது. அவர் ஆக்சுவலாக புதன் தசை ஆரம்பமாக இருந்தது. அவர் என்ன கேட்டார், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாதீங்க, வேலைக்கு போங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து பைசா வரும், ப்ராஃபிட் வரும். அது தவிர ராகு கேது பூஜைக்கு வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நிறைய க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவரும் வந்து ராகு கேது பூஜைக்கு வந்து பண்ணார். இமீடியட்டாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ஒரு ஆஃபர் வந்தது. அவர் ஊரை வந்து விட்டுட்டு போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி அவருக்கு வந்து ஆஃபர் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு கரியர்னாலே எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள், எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம், எப்போ பார்த்தாலும் ஒரு டிஃபிகல்ட்டி அந்த மாதிரி இருக்க தேவையே கிடையாது. இப்போ பாலசுப்ரமணியம்னு ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து விருச்சிக லக்னம் 10ல் வந்து குரு இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணார், இப்போ அவர் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்காரு. அவர் அந்த யூடியூப்லாம் வந்து பேசுவார், பாலசுப்ரமணியம் அப்படின்ட்டு அந்த அஸ்ட்ராலஜர் இருக்கார். அவர் கொஞ்சம் சின்ன பையன், அவருக்கு ஒரு 37 வயசு மேலே இருக்கும், 37, 30, 40 வயசு பக்கத்தில் இருக்கும், கல்யாணம் ஆகலை. அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா வட்டி தொழில் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து பயங்கர வட்டி தொழில் பண்ணிட்டு இருந்தார். நான் சொன்னேன், உனக்கு 10ல் குரு இருக்கிறதுனால நீ வந்து இந்த மாதிரி தொழிலில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அதாவது நீங்கள் பண்ணுற தொழில் வந்து குருத்துவமான தொழில் இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். அதனால் குருவுக்கு விளக்கேற்றி பூஜை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் ஆக்சுவலாக அந்த வட்டி தொழிலை வந்து விட்டுட்டு அவர் பர்மனெண்ட்டாக இந்த தொழிலுக்கே அவர் வந்து வந்துட்டார். நிறைய பேர் வந்து பிருகு நந்தி நாடியில் வந்து எல்லாமே கேந்திரத்தில் வந்து பார்க்கணும். அதாவது சனிக்கு திரிகோணத்தில் என்ன பிளானட் இருக்கோ அதுதான் அஃப்ளிக்ஷன், அப்படி அதனால தான் க்ரோத் வரும்னுவாங்க. அது வந்து ராங். அது ஆர்ஜி ராவ் வந்து தப்பான முறையாக பேசினது. இப்போ கூட நான் ஒரு பையனுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அவனுக்கு வந்து நான் வந்து டைரக்டாகவே அந்த புக்கு ஆர்ஜி ராவ் புக்கிலேருந்து எடுத்து நான் அவனுக்கு வந்து சனியை காரகத்துவமாக வச்சு அவர் எழுதின நிறையா காம்பினேஷனு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். அது லாஜிக்கலாக ஃபிட் ஆச்சு. அந்த பையன் என்ன சொன்னான்னா, சார் நான் இது மட்டும் நிறையா கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு நாடி புக்கே எடுத்து அதுலேருந்து எக்ஸாம்பிளே கொடுத்து ரேண்டமாக சூஸ் பண்ணோம், 301, 302, 303 அப்படி வந்து சூஸ் பண்ணி, எப்படி சார் இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறீங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அப்படின்னா. அதனால் நீங்கள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது ஒர்க்கில் வந்து நம்ம முன்னுக்கு வர முடியாது, அவ்வளோதான் பரிகாரம் அப்படின்றது வந்து அவசியமே இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் என்ன சொன்னால், நான் வந்து ஃபாரின் போகணும் சார், எனக்கு வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவனுக்கு வந்து ஃபாரின் சம்மந்தப்பட்ட பரிகாரம் பண்ணான்னா அவங்ககிட்ட என்ன சொன்னோன்னா, வர்றதை எடுத்துக்கோ, அது அமெரிக்கா ஆஃப்ரிக்கா அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்காத, அதே மாதிரி ஏர்போர்ட் போயிட்டு வாப்பா, நீங்கள் வந்து நல்லா இருப்ப அப்படின்னு அவருக்கு பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு 90 days பண்ணி முடித்தான். பண்ணி முடித்த உடனே அவனுக்கு வந்து ஆஃபர் வந்தது. அந்த ஆஃபர் லெட்டர் எடுத்துட்டு அவன் வந்து பஹ்ரைனுக்கு வந்து போயிட்டான். அதனால் நீங்கள் பரிகாரத்தில் வந்து என்ன மிகவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, பரிகாரத்தில் இம்பேக்ட் கேட்கும். சில டைம் கடவுள் கொடுக்குற விஷயங்கள் நமக்கு நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அது கரெக்டான விஷயமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் பேசிக்காகவே வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பரிகாரம் வெரி வெரி யூஸ்ஃபுல். எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் வந்தார். அவர் வந்து ஒரு பெரிய வாட்டர் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. அதாவது வாட்டர் வந்து நிரப்பி அவங்க வந்து விற்கிறாங்க. அவர் என்ன சொன்னார், கொரோனாவில் எனக்கு வந்து ரொம்ப பாதிப்பு வந்துருச்சு சார், என்னால் வந்து நிறைய க்ரோ ஆக முடியல, நிறையா பிரச்சனை இருக்குது அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன், அந்த இடத்த வந்து அந்த க்ஷேத்திரத்தை வந்து ரீஇனாகிரேட் பண்ணுங்கள், கரெக்டான முகூர்த்தம் பார்த்து நீங்கள் ரீஇனாகிரேட் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க அப்படின்னு. அவர் உடனே சொன்னார், சரி சார் நல்ல டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு. அவருக்கு நல்ல டேட்டா வந்து அவருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். அந்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தப்புறமா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப சக்ஸஸ் ஆகிட்டார். அவருக்கு வந்து நிறைய க்ரோத் இருக்குது, நிறைய வளர்ச்சி இருக்குது, அவர் ஒர்க்கு வந்து பயங்கரமாக டேக் ஆஃப் ஆச்சு. உடனே அவர் வந்து என்ன கேட்டார், சார் இன்னும் ஒரு 2 ஃபேக்ட்ரி இருக்குது, அதில் போடுறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதனால்
நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நீங்கள் தொழில் பண்ணலாம், பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த அஸ்ட்ராலஜியை வந்து யூஸ் பண்ணலாம். அதை தான் நான் சொல்லி கொண்டு வந்தேன். ரஜசிக் அஸ்ட்ராலஜி, தமசிக் அஸ்ட்ராலஜின்னு இருக்குது. ரஜசிக் அஸ்ட்ராலஜின்றது இப்போ ராஜா மாதிரி நாம் வந்து சத்ருவை ஜெயிக்கணும், நிறையா பெரிய லேண்டு வாங்கணும், நிறையா க்ரோ ஆகணும் அப்படின்றது வந்து ரஜசிக் ஃபார்ம் ஆஃப் அஸ்ட்ராலஜி. தமசிக் ஃபார்ம் ஆஃப் அஸ்ட்ராலஜினா எது நடக்குமோ அதுதான் நடக்கும், இல்லை எதுவுமே யாரும் உருப்பிட மாட்டாங்க, நல்லா இருக்க மாட்டாங்க, ஒரே பிரச்சனையாக இருப்பாங்கன்னு அப்படின்னு ஒரு நெகட்டிவாகவே பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் வந்து தமசிக் அஸ்ட்ராலஜி. இந்த தமசிக் அஸ்ட்ராலஜி தான் நிறைய பேர் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பரிகாரத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, பரிகாரத்தை பற்றி அவங்க படிக்கவே இல்லை. அவங்க கேட்டால் நான் புக்கில் எழுதுகிறேன், அதை எழுதுகிறேன், இதை எழுதுகிறேன்றாங்க. நீங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட போகிறதே அவங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காகத்தான். நீங்கள் ப்ரெடிக்ஷன் கொடுப்பதுன்றது வந்து செகண்டரி. நான் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் வந்து வந்தார். அவருக்கு வந்து அந்த பையன் வந்து சொன்னால் இப்போ இந்த நேரத்தில் இறந்து போயிடுவார் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்கிட்ட வந்து கேட்டார். நான் சொன்னேன் நீங்கள் ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கோங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னா. அவர் ஆயுஷ் ஹோமம் பண்ணிட்டார். அவங்க அப்பா வந்து சர்வே பண்ணார். அதுலேருந்து அவர் என்ன சொன்னார்னா, இல்லை பரிகாரம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரெடிக்ஷன்லாம் செகண்டரி. ப்ரெடிக்ஷன் நெகட்டிவாக இருந்தால் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, அது எப்படி பாசிட்டிவ் பண்ணுறது, அது எப்படி பெட்டர் பண்ணுறது சொல்லு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அதனால் பரிகாரம் என்பது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய growth இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து 6ஆம் வீட்டில் ராகு இருந்தது, ராகு தசை, நீங்கள் வந்து உருப்பிட மாட்டீங்க, நீங்கள் வந்து நிறையா பணம் பண்ண மாட்டீங்க, நிறைய கோர்ட்டு கேஸு ப்ராப்ளம் வழக்கு அந்த மாதிரி தான் சந்திப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை ராகு தசையில் வந்து நீங்கள் மகாலட்சுமியை கும்பிட்டீங்கன்னா உங்கள் ஹாரோஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருப்பீங்க, பாத பூஜைலாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 300 ஏக்கர் வாங்கினார். அவர் வந்து லைஃப்லேயே அன்பிரசிடென்டாக அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அவர் வந்து 300 ஏக்கர் வாங்கினார். அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். அதனால் நீங்கள் பேசிக்காக என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, பரிகாரத்தில் உங்களுக்கு நிறையா பலன்கள் உண்டு. நிறைய பேர் பரிகாரம் பண்ணுறவங்களாம் ஃப்ராடு, ஏமாத்துறான், திருடுறான் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான விஷயம். அதாவது டாக்டரில் வந்து திருட்டு டாக்டர் இருக்கான், கிரிக்கெட்டரில் வந்து பணம் வாங்கி ஆடுற கிரிக்கெட்டர் இருக்கான், அரசியல்வாதியில் வந்து நல்லவன் கெட்டவன் இருக்கான். அதே மாதிரி பரிகாரத்தில் நல்லவர்களை நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டான பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் வந்து நல்ல விருத்தி ஆகும், கரெக்டான கேரியர் வரும், ப்ரமோஷன் வரும், growth வரும், நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம். அதை விட்டு இல்லை சார் எனக்கு வந்து பரிகாரம் வந்து பண்ணணும் ஆசையாக இருக்கு ஆனால் பயமாக இருக்குன்றதே வேண்டாம். கொடுத்து பாருங்கள். இப்போ ஒரு சத்ரு சமார ஹோமம், பூஜை ஹோமம் 30 நாள் கொடுத்து பாருங்கள், நல்ல வித்தியாசம் தெரியும். அதனால் வால்யூம் அண்ட் ரிப்பீட்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் உங்களுக்கு வந்து பரிகாரம் வந்து நன்றாக வேலை செய்யும். அதை விட்டுட்டு இப்போ வந்து நான் ஒரே ஒரு விளக்கு ஏற்றுறேன். இப்போ கோவிலில் போனீங்கன்னா நிறைய கோவில் ஆகம விதிப்படி ஒழுங்காக பூஜை பண்ணுறதில்ல, நிறையா வந்து அவங்க வந்து சரியாக அஷ்டோத்திரம் சொல்கிறதில்ல. இப்போ எங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சங்கல்பம் எடுப்போம், ஒழுங்காக அஷ்டோத்திரம் சொல்லுவோம், ஒழுங்காக அபிஷேகம் பண்ணுவாங்க, ஒழுங்காக ஆவாகனம் பண்ணுவாங்க, தூப தீபம் நைவேத்தியம் எல்லாம் காட்டி அதுக்கான நல்ல இம்பேக்டை எடுத்துகிட்டு வரணுன்றது வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுதான் மாதிரி முறையான வழி. அதே மாதிரி எங்கள் பரிகார மையத்தில் தனியாக ஷீட்டு போட்டு அதுக்கு வந்து ஃபோட்டோ ஒட்டி டெய்லி ஆசீர்வாதம் பண்ணுற ஃபோட்டோவை உங்களுக்கு வந்து வீடியோலாம் அனுப்புவாங்க, வாட்ஸ்அப்லேயும் அனுப்புவாங்க. அதே மாதிரி சங்கல்பத்தையும் உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ அதனால் இந்த பரிகார மையம்ன்றது வந்து நாங்கள் எந்த விதத்திலும் ஏமாத்தலை. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வாத்தியாருங்க வந்து பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜைக்கான அந்த ஃபோட்டோ
ஒட்டி அதுக்கான இம்பேக்டை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதே மாதிரி இப்போ வந்து சில டைம் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நாங்கள் ஃப்ரீ டைமில் வந்து அந்த பரிகாரம் வந்து பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதாவது அவங்க வந்து சண்டே சில டைம் ஃப்ரீயாக இருப்பாங்க, சில பேர் ஃபாரினில் வந்து இருப்பாங்க, அவங்க வந்து இல்லை சார் நாங்கள் திலஹோமம் பார்க்கணும் அப்படின்வாங்க. நாங்கள் அந்த எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு வந்து லைவ் ப்ராட்காஸ்ட் வந்து பண்ணுவோம். அதனால் நீங்கள் ஒரிடாவே இருக்கவே வேண்டாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பரிகாரம் பண்ணுனா எங்களை விட சிறந்த பரிகார மையம் இல்லை. நான் இது முகஸ்துதிக்கோசரம் சொல்ல வரல. ரேட் வைஸ், எக்ஸிக்யூஷன் வைஸ், உங்களுக்கு இம்பேக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்களுக்கு கிளைண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த பரிகாரத்தை பற்றி பேசுங்க, இவ்வளோ நல்ல விஷயமா இருக்குது, இது நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்தாங்க, அவங்களுக்கு வந்து 2 வீடு காலி ஆயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, கொரோனாவில் எனக்கு வந்து 2 வீடு காலி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. நான் செக் பண்ணிவிட்டு சொன்னேன், நான் சொன்னேன் மகாலட்சுமிக்கு வந்து நீ விலைக்கு ஏற்றுமா, நல்லா வருவ, நிறைய க்ரோத் ஓரியன்டாக இருக்கும் அப்படின்னாங்க. அவங்க 11 நாள் வந்து தொடர்ந்து விலைக்கு ஏற்றிக்கிட்டே வந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வாடகைக்கு வந்து அவங்களே ரொம்ப ஸ்டன் ஆகிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, சார் நீங்கள் 20 இயர்ஸ் முன்னாடி பார்த்த அஸ்ட்ராலஜி வேறு, இப்போ பார்க்குற அஸ்ட்ராலஜி வேறு, இந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னாங்க. அதனால் நீங்கள் நல்லா தெளிவாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, பரிகாரம் வந்து பண்ணணும். என் பையன் வந்து ஒழுங்காக செட்டில் ஆகலை, என் பொண்ணு வந்து ஒழுங்காக வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னீங்கன்னா பரிகாரத்தை யூஸ் செய்து கொள்ளுங்கள். 90 days, 120 days, 150 days டிபெண்ட்ஸ் ஆன் த லெவல் ஆஃப் ப்ராப்ளம். ப்ராப்ளம் சின்னதாக இருந்தால் குறைவான நாட்களே பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா நிறைய பேரோட லைஃப் வந்து செட்டில் ஆகிவிடும். அதை விட்டு இது நடக்குமா அது நடக்குமா, 7 நாடு சனி, எனக்கு 7ல் ராகு 8ல் கேது அப்படின்னு பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து முறை ஆகாது. அதனால் தசாம்சத்தில் சனின்ற காரகத்தை வச்சு நீங்கள் கரெக்டாக பரிகாரம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் நினைத்த மாதிரியே போகும். எதுவும் உங்களுக்கு வந்து ஒரு மேஜராக பிரச்சனைகள் இருக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து திருப்பி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ என்னுடைய கேரியரே பார்த்தீங்கன்னா பரிகாரத்துக்கு முன் பரிகாரத்துக்கு பின் அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் அண்ட் க்ரோத் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருந்தால் அவனுக்கு வந்து படிப்பு வந்து வராது. ஏன்னா மெர்க்குரியோட ராகு கேது இருந்தது. அவனுக்கு தொடர்ந்து சரஸ்வதி பூஜை பண்ணாங்க, நல்லா வித்தியாசமாக அவன் வந்து க்ரோ ஆகிட்டான். அதனால் தொடர்ந்து இந்த வீடியோ சேனல் பாருங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கொள்வீர்கள். தேங்க்யூ.